மாப்பிள்ள கோச்சிக்காத, நீ கீழே உக்காந்து இருக்கிற மேடையில் உக்காரலன்னு கோச்சிக்காத மாப்பிள்ள, உக்காரு மாப்பிள்ள அப்படிலாம் ஒரு அன்போட அரவணைப்போட பேசினாரு. கொஞ்சம் பொறுமையோட எல்லாரும் இருங்க. எல்லாரும் எல்லா முக்கியமானவங்களும் கீழே பொறுமையோட இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் கடமைப்பட்டிருக்கிற மாப்பிள்ளைங்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டிருக்கிற ராஜ்குமார் எல்லாம் நீங்கள் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதுக்கோட்டை சகோதரர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் விஜய் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது நான் லைவை டிவியில் நான் காரில் வரும்போதே பார்த்துருந்தேன். மாப்பிள்ள கோச்சிக்காத, நீ கீழே உக்காந்து இருக்கிற மேடையில் உக்காரலன்னு கோச்சிக்காத மாப்பிள்ள, உக்காரு மாப்பிள்ள அப்படிலாம் ஒரு அன்போட அரவணைப்போட பேசினார். சகோதரர் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவரும் உங்களுடன் எல்லாமே இணைந்து செயல்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், பதவி வர வர நம்மளுடைய பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு யாருக்கிட்ட கற்றுக்கணுன்னா எங்களுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதிக்கிட்ட அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய தோழர்கள் கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தலைவர் தளபதிக்காக அவருடைய பெயரில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை இன்றைக்கி கூட நாங்கள்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிட்டோம். எங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓணும், இந்த ரோடு கான்ட்ராக்ட் ஓணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார், அது போதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அதே போல தான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும் நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்றதை நாங்கள் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நானோ எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். நேற்று தான் நீங்கள் வந்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருடைய முகத்தில் ஒரு பயம் தெரியுது, என்னடா இது 2 முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோமே, எப்படி இருக்குமோன்னுட்டுன்னு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த உங்களுடைய கடந்த கால கட்சியோட நாங்கள் உங்களை பத்திரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துப்போம். நீங்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். ஆகவே ஒன்னே ஒன்று கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய தோழர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்கள் கேட்கல. நீங்கள் எது சொன்னாலும், மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று சொன்னாலும், எங்களுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.